ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கிய குறிப்பு. அதாவது நிறைய பெண்கள் இப்போ சாதாரணமாக எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப திறமையான விஷயத்தெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. வேலைன்றது இப்போது பெண்களுக்கு ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே பெண்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அவங்க என்னதான் சாதித்தாலும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல துறையில் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி துன்பத்திலிருந்து நிறைய பொறாமலாம் அவங்க மேலே இருக்கும். அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிமையான குறிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுவும் 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் அமரக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களும் கிழக்கு திசையாக உங்களோட ஆஃபீஸ்லேயோ உங்களோட இண்டஸ்ட்ரியிலையோ கிழக்கு திசையாக பார்த்து உங்களோட மேசை நாற்காலியை போட்டு நீங்கள் உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி போட்டு உட்கார வாய்ப்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டை குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 முறை கிழக்கு திசை பார்த்து நீங்கள் அந்த பாடலை ஓதிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுடைய வேலையை நீங்கள் அன்றைய நாள் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அது என்ன பாடல் அப்படின்னா, இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறபிரான் என்று வினவுவோம் அல்லோம், அடுக்கர் கீழ் கிடக்கினும் மருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே. இது பார்த்திங்கன்னா சுற்றுனை வேதியன் ஜோதி வானவன் அப்படின்ற பதிகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அடி. இது ரொம்ப 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 உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பாடல். இதை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த பாடலை ஓதிட்டு நீங்கள் உங்களோட காரியத்தை துவங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நீங்கிடும். இது ரொம்ப எளிமையானதாக தெரியும், ஆனால் இதனுடைய பலன் பல மடங்காக இருக்கும். திரும்பவும் இந்த பாடலை நான் சொல்கிறேன். இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கர் பிரான் என்று வினவுவோம் அல்லோம், அடுக்கர் கீழ் கிடக்கினும் மருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே. திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட ஒரு பொன்மொழி பாடல்னு சொல்லலாம். இதை நீங்கள் மறக்காமல் கிழக்கு திசை நோக்கி மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் இருக்கிறவங்க அந்த திசையில் இந்த பாடலை ஓதி நீங்கள் அப்புறமா உங்களுடைய வேலையை தொடங்கினா சிறப்பான முறையில் அந்த வேலை உங்களுக்கு அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்களும் நீங்கும். அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டியது இந்த மந்திரம். நீங்கள் தெற்கு திசை, அதாவது இந்த பாடல் தெற்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காந்து பாடணும். உங்களுடைய முக்கியமான இந்த தஸ்தாவேஜுகள்னால் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தெற்கு திசை பார்த்து வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுடைய வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது என்ன பாடல் அப்படின்னா, முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமசிவாயவே. இதுவுமே நான் சொன்ன அந்த சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன்ற பதிகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அடிதான் திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது. இந்த பதிகத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குங்க. நம்ம சாதாரணமாக அதனுடைய வாக்கியத்தை சொல்லிட்டு போயிடுவோம். இதை நீங்கள் உச்சரிக்கும் போது உண்மையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். முக்கியமாக இந்த பதிகம் திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது. இது எப்போ அருளப்பட்டது அப்படின்னா, கல்லை கட்டி சமணர்கள் அவரை கடலில் போட்டப்போ அவர் பாடின இந்த பதிகம். அதாவது ஒரு மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த மரண பயத்தை நீக்கி இறைவன்கிட்ட நம்ம சரணாகத்தை அடைஞ்சு அவர்கிட்ட இந்த அருளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிகம் தான் இது. அந்த பதிகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான பாடல் வரிகள். இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் பொறாமைகளும் கூட உங்களுக்கு நீங்கிடும். அடுத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களும் எந்த திசையை பார்த்து நீங்கள் உட்காந்து இந்த பாடலை நீங்கள் துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையை நோக்கி நீங்கள் உங்களுடைய நாற்காலியோ மேஜையோ போட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா
நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப சுபிட்சமாக முடியும். உங்களால் பல திறமையான விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் பெருகும். அது என்ன பாடல் அப்படின்னா, ஈன்றாலும் மாயனக் கெந்தை மாயுடன் தோன்றினராய் மூன்றாயுலகம் படைத்துக் கந்தான் மனதுள்ளிருக்க ஏன்றா இனிமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் நன்னடியோர்களுக்கே. இதுவும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது தான். இதை நீங்கள் வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மேற்கு திசையை நோக்கி இதை ஒரு 3 முறையோ 5 முறையோ 9 முறையோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிஜமாக ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களும் வடக்கு நோக்கி உங்களோட மேஜையோ நாற்காலியோ போட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருவினை பாசமும் மலகலார்தலின் வருபவக் கடலில் வீழ்மாக்கலேறிட அருளும் மெய்யஞ்செழுதரசை இக்கடல் ஒரு கல்மேலேற்றிடல் உரைக்க வேண்டுமோ. இதுவுமே திருநாவுக்கரசரால் அருளப்பட்டது. இந்த பாடலை நீங்கள் வடக்கு நோக்கி சொல்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது தரும். இதை நீங்கள் வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். பொதுவாகவே இப்போ நான் சொன்ன எல்லாருமே அந்தந்த ராசியில் சொன்னேன் இல்லையா, அவங்க அந்தந்த திசையில் எப்பவும் அந்த நாற்காலி மேஜை இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி சந்தர்ப்பம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த திசையை நோக்கி அந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திசையை நோக்கி நீங்கள் அந்த பாடலை ஓதணுமோ அதை நீங்கள் ஓதி தொடங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பதிவுகளில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களை மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.